நெல்லையில் நடந்த கூட்டத்தில் தாவேக உறுப்பினர் ஒருவர் விசில் அடித்ததால் தற்பொழுது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் உள்ளார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விசில் அடித்த தாவேக கவுன்சிலர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பித்தது. அப்போது அந்த மாமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலப்பாளையம் 19வது வார்டு கவுன்சிலரான அல்லா பிச்சை என்பவர் வந்தார். அவர் திமுகவில் நின்று கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் மாறினார். இந்த நிலையில் இன்று அவர் தமிழக வெற்றி கழக அந்த கட்சி துண்டை அணிந்தபடி மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தார். அதற்கு பிறகு கவுன்சிலர் அல்லா பிச்சை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கு சாலை அணிவித்துவிட்டு அந்த மாமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில அமர்ந்தார். அப்பொழுது திடீரென அவர் கையில் வைத்திருந்த அந்த விசிலை எடுத்து ஊதினார். இதனால் கூட்டத்துல பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு திமுக கவுன்சிலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவரோடு வாக்குவாதம் செய்த அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இனி விசில் அடிக்கக்கூடாது என்று மேயர் எச்சரித்தார். ஆனாலும் அவர் அதன் பின்னரும் 2 முறை விசில் அடிக்கவே மாமன்றமும் போராட்டக்களம் போல மாறியது. அனைத்து திமுக மாமன்ற உறுப்பினர்களுமே அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திமுக கவுன்சிலர் அவரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அப்போது அவர் மீது தண்ணீர் பாட்டிலும் வீசப்பட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிலைமை மோசமாகவே மேயர் ராமகிருஷ்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு அவர் அவை மாண்பை குறைக்கும் விதமாக இந்த மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்ததாக கவுன்சிலர் அல்லா பிச்சையை மேற்கொண்டு 2 கூட்டங்களில் பங்கேற்க கூடாது என்றும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நெல்லையில் நடந்த கூட்டத்தில் தாவேக உறுப்பினர் ஒருவர் விசில் அடித்ததால் தற்பொழுது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் உள்ளார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விசில் அடித்த தாவேக கவுன்சிலர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பித்தது. அப்போது அந்த மாமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலப்பாளையம் 19வது வார்டு கவுன்சிலரான அல்லா பிச்சை என்பவர் வந்தார். அவர் திமுகவில் நின்று கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் மாறினார். இந்த நிலையில் இன்று அவர் தமிழக வெற்றி கழக அந்த கட்சி துண்டை அணிந்தபடி மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தார். அதற்கு பிறகு கவுன்சிலர் அல்லா பிச்சை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கு சாலை அணிவித்துவிட்டு அந்த மாமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில அமர்ந்தார். அப்பொழுது திடீரென அவர் கையில் வைத்திருந்த அந்த விசிலை எடுத்து ஊதினார். இதனால் கூட்டத்துல பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு திமுக கவுன்சிலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவரோடு வாக்குவாதம் செய்த அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இனி விசில் அடிக்கக்கூடாது என்று மேயர் எச்சரித்தார். ஆனாலும் அவர் அதன் பின்னரும் 2 முறை விசில் அடிக்கவே மாமன்றமும் போராட்டக்களம் போல மாறியது. அனைத்து திமுக மாமன்ற உறுப்பினர்களுமே அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திமுக கவுன்சிலர் அவரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அப்போது அவர் மீது தண்ணீர் பாட்டிலும் வீசப்பட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிலைமை மோசமாகவே மேயர் ராமகிருஷ்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு அவர் அவை மாண்பை குறைக்கும் விதமாக இந்த மாமன்ற கூட்டத்திற்கு விசில் அடித்ததாக கவுன்சிலர் அல்லா பிச்சையை மேற்கொண்டு 2 கூட்டங்களில் பங்கேற்க கூடாது என்றும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி, அமுல் ஜெய்சிங்.